துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி, ஒரு கசப்பு செய்தி. 10ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வேலையை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். கண்டிப்பாக பண்ணுவார். வேறு வழி இல்லை, இவருக்கு வாக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நவம்பர் 14 வரைக்கும் ஒரு பார்த்துக்கிட்டே இருங்க. வர இவங்களுக்கு வேலையே போனாலும் கையில் காசு வரும். அதான் தெரியும். அது பழைய பணம் இழந்ததெல்லாம் திரும்பி கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்கள் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆக போகிறீங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன்ஸ், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். குரு அதிச்சாரம்னா என்ன அப்படின்னா, இப்போ அடுத்த வருஷம் மே மாதம் தான் ஆக்சுவலாக குரு பயிற்சி நடக்கணும். இந்த வருஷம் குரு எங்கே வந்திருக்காருன்னா, உங்களுக்கு மிதுனத்துக்கு வந்திருக்கார். ரிஷபத்திலேருந்து மிதுனத்திலேருந்து கடகத்துக்கு போக வேண்டியதுன்னா 2026 மே தான். பட் ஆனால் அதிச்சாரம்னா என்னென்னா, அதுக்கு ஒரு முன்னூட்டமாக ஒரு 40 நாட்கள் மட்டும், அதாவது இந்த அக்டோபர் 18ஆம் தேதியிலேருந்து நவம்பர் 2nd வீக் வரைக்குமான ஒரு 40 நாள் மட்டும் அவர் முன்னோட்டமாக வருகிறார். அதுதான் நம்ம அதிச்சாரம்னு சொல்கிறோம். இதுவும் அடுத்த வருஷம் நடக்க போகிற குரு பயிற்சி பலன்களும் ஒன்று தான். அந்த குரு பயிற்சியில் என்ன பண்ணுவாரோ அதை 1 இயரில் பண்ணுறதை இந்த 1 மந்தில் பண்ண போகிறார். ரொம்ப நியாயமாக இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்கள், இவர்களுக்கு என்னென்னா, சனி பகவான் உச்சம் பெறுகின்ற ராசி இவர்கள் தான். இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இதனால் வரைக்கும் இவங்க வண்டி ஓடிச்சு, இவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி, ஒரு கசப்பு செய்தி என்னவென்றால், இந்த குரு பகவான் 10ஆம் இடத்திற்கு வருகிறார். 10லே குரு வந்தால் பதவி பறி போகும். இதுதான் முக்கியமான விஷயம். இந்த சட்டத்துக்கு ஒரு மாற்று சட்டம்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படவே இல்லை. ஏனென்றால் அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணது மிஸ்டர் குரு. மிஸ்டர் சனியுடைய ஆக்டிவிட்டியாக இருந்தால் நம்ம ஏதாவது காம்பன்சேட் பண்ணலாம். ஆனால் அது பண்ணதே ஒரு மேனேஜ்மெண்ட் பர்சன், நிர்வாகம் எடுத்த முடிவு. அது நிர்வாகத்தை எதிர்த்துலாம் பேசக்கூடாது. நிர்வாகம் எடுக்கும் முடிவே இறுதியானது. அப்படி இருக்கும்போது நம்ம 2 பேரும், நானும் நீங்களும் சண்டை போட்டுக்கிறோம். 2 பேரும் போய் நிர்வாகத்திட்ட நிற்கிறோம். நிர்வாகம் என்ன முடிவு வேணால் எடுக்கும். ஆனால் நிர்வாகமே ஒரு முடிவு எடுத்ததுக்கப்புறம் நானும் நீங்களும் பேச்சு மட்டும் என்ன, பேசாமல் இருந்தால் என்ன, அவ்வளோதான், எடுத்துருச்சு முடிவு. அந்த மாதிரி 10ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது வேலையை விட்டு துரத்தணும்னு முடிவு பண்ணிட்டார். கண்டிப்பாக பண்ணுவார். துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் 18 முதல்ல பாபா கவுண்டிங் ஸ்டார்ட்ஸ். என்ன, கத்தி நீங்கள் எடுத்தால் சண்டை, நான் எடுத்தால் சமாதானம் அப்படிங்கிற மாதிரி தான் உங்கள் பாஸ் கத்தி எடுத்து இப்படி போடுவார். கத்தி நீயா எடுத்தால் சண்டை, நானாக எடுத்தால் சமாதானம். ஐயா சமாதானம் நீயே எடுத்துகிட்டு போ, நான் எந்த சண்டைக்கும் வரல, ஏன்னா நிம்மதியாக வாழ விடுங்க. 2 ஹவுசிங் லோன் இருக்குது, ஒரு பர்சனல் லோன் இருக்குது, கிரெடிட் கார்டு வேறு இருக்குது, பைக் லோன் வேறு கட்டணும், எல்லாமே இருக்குது. உங்க கூட சண்டை போடுவார். ஒரு ரீல்ஸ் பார்த்தேன் டீனா, ஒரு குரங்கு உட்காந்து அப்படி இந்த கம்ப்யூட்டர் ஆப்ரேட் பண்ணிட்டே பேசுகிற மாதிரி ஒரு இன்ஸ்டா இது. இந்த மேனேஜர் திட்டுற வார்த்தைக்கெல்லாம் போடா வெண்ணாண்டி இவன் கம்பெனிலாம் இருக்கக்கூடாதுன்னு தோணுது. ஆனால் அது என்ன மாயமோ தெரில, என்ன மந்திரமோ தெரில. உடனே நான் லோன் கட்ட வேண்டிய இஎம்ஐக்காரன் மூஞ்சிலாம் ஞாபகம் வருது. திரும்பவும் சரியாயிடுறேன். அது என்னமோ என்ன மாயமோ தெரியல அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒன்று விட்டு போகணுன்னு தாண்டா தோணுது. எங்கே நான் சுயமரியாதையெல்லாம் விட்டுட்டு உனக்கெல்லாம் கோஷம் பண்ணி, குரங்குக்கு மட்டும் இல்லை சார், எல்லா மனுஷனுக்கும் அதை பார்த்து சிரித்தேன். என்னென்னா, அது என்ன மாயமோ தெரில, மந்திரமோ தெரில, வந்த கோபமெல்லாம் பறந்து போயிடுது அப்படிங்கிற மாதிரி. வேறு வழி இல்லை, இவருக்கு வாக்கப்பட்டுட்டீங்க, நீங்கள் வாழ்ந்து தான் ஆகணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், இந்த நவம்பர் 14 வரைக்கும் ஒரு பார்த்துக்கிட்டே இருங்க. வர இந்த அக்டோபர் 18 எத்தனை நாள் உங்கள் கண்ணில் நான் சிக்கனா தானே. இங்கேருந்து கன்னியாகுமரி போயிருங்க, அங்கேருந்து இமயமலைக்கு போயிருங்க, ஒரு ஃபோட்டோ ஷூட் முடிச்சுட்டு அங்கேருந்து நேராக போய் பர்ஃபார்மன்ஸ் மாதிரியே இருக்கணும். நான் அப்படியே காசி போயிட்டு கயா போயிட்டு எல்லாத்தையும் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வந்துடுறேன் சார். ஆக்சுவலி ஐ நீட் 10 days ஆஃப் டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம கம்பெனி ஒரு பெரிய ப்ராஜெக்டில் அது கண்டிப்பாக ஊற்றி மூட்டிட்டு போயிடுன்னு உங்களுக்கும் தெரியும். முதல்ல இவன் கண்ணில் படக்கூடாது, அதுக்காக நீங்கள் எடுக்கிற முயற்சி தான் இதெல்லாம். இந்த நவம்பர் 14 வரைக்கும் காலத்தை தள்ளிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப குரு மிதுனத்துக்கு போயிடுவார், பாக்கிய குரு ஆகிடும். அப்புறமா நம்ம பேப்பரை போட்டு போயிடலாம். உங்களுடைய பாஸுடைய ரியல் முகத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய நேரம் இது. நீ இப்படிலாம் கூட, ஆமாம், இப்படிலாம் கூட நீ பேசுவியே நீ அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். 10ஆம் இடத்து குரு பகவான் இதில் என்ன ஒரு ஆச்சரியம்னாட்டினா, இவங்களுக்கு வேலையே போனாலும் கையில் காசு வரும்.
அதான் தெரியும். அது பழைய பணம் இழந்ததெல்லாம் திரும்பி கிடைக்கும், பழைய லோனு. யாராவது ஒருத்தர் மாமனாருக்கு இதே மாதிரி கேஸ் நடந்தபோது ஒருத்தருடைய மாமனாருடைய தம்பி, அதாவது இவரோட சின்ன மாமனார், அவர் கேரளாவில் இருக்கார். அந்த ஆள் சாக போகிறார். சாகும்போது அவருக்கு குழந்தை குட்டின்னு எதுவும் கிடையாது. அவர் என்ன பண்ணிட்டார், மாமனார் பேருக்கு அண்ணா நீயே வச்சுக்கோன்னு எழுதி கொடுக்க, அண்ணா அந்த சொத்தை பொண்டாட்டிக்கு எழுதி கொடுக்க, பொண்டாட்டி இவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. அது சொத்து மதிப்பு மொத்தம் 2 கோடி. இன்னும் சும்மாவே கிடைச்சிருச்சு. யாரும் அந்த மாதிரி தான். கண்ணா 2 லட்டு தின்ன ஆசையா, இவராக நினச்சிருந்தா அந்த 2 கோடி வாழ்க்கையில் கனவு கூட காண முடியாது. ஆனால் அவருக்கு மடியில் வந்து விழுந்தது பரிசு. சில பேருக்கு எப்படி வரும்னு ஒரு விவஸ்தையே இருக்கு, அதுவாக வரும். அதுதான் குரு பகவான் தருகின்ற பலன். 2ஆம் இடத்தை பார்க்குறார், 4ஆம் இடத்தை பார்க்குறார், 6ஆம் இடத்தை பார்த்து சத்துருக்கள்லேருந்து வெளியே கொண்டு வரார். துலாம் ராசிக்காரர்கள் மென்டலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆக போகிறீங்க, ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நைட்டு 10 மணிக்கு மேலே துலாம் ராசிக்காரர்கள் மொபைலில் இருக்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லாம் எடுத்து பாருங்கள். ஒரு புலி வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும். என் சைலன்ஸை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க, நான் வெடிச்சிருவேன், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் பொல்லாதவன் ஒன்றும் இல்லை, இந்த ஆள் கூட சண்டை, அதுதான் அப்படி ஸ்டேட்டஸ் வச்சுருக்கான். நேராக திட்ட முடியல. ஆமாம், தயவுசெய்து அதெல்லாம் வைக்காதீங்க. அது அவருக்கு புரியும். நீங்கள் அவரை தான் திட்டுறீங்கன்னு அவருக்கு தெரியும், மற்றவனுக்கு புரியாது. பாதிக்கப்பட்டவனுக்கு புரியும், நம்மளை தான் கிண்டல் பண்ணுறான் அப்படிங்கிறது. இதெல்லாம் பண்ணி தான் ஏற்கனவே 10 நாளில் போக வேண்டிய வேலையை 2 நாளில் போயிடும். அதனால் தயவுசெய்து அதெல்லாம் வைக்காதீங்க, ஸ்டேட்டஸே வைக்காதீங்க. ஸ்டேட்டஸே வைக்காமல் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அப்போது துலாம் ராசிக்காரர்கள் வேலையை கண்ணுங்கிறதுமா பார்த்துக்கணும். இதில் என்னன்னாட்டினா ஒரு முக்கியமான விஷயம், இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு மட்டும்தான் வேலை போய்டுன்னு சொன்னேன். ஆமாம். அதே மாதிரி தனுசு ராசிக்காரர்களுக்கு தீர்த்தவாரியாக இருந்தால் குடல் போயிடும் சொன்னேன். இவர்கள் மட்டும் என்ன பண்ணணுன்னா, ஆலங்குடி பக்கத்தில், ஆலங்குடியில் இருக்கிற ஆபத் சகாயேஸ்வரர் ஆகட்டும், அங்கே இருக்கிற குரு பகவான், திட்டை, அப்புறம் பாடி, நிறைய பேருக்கு தெரியும், சென்னையில் பாடியில் இருக்கிற கோயில் வந்து திருவலியதாயம்னு பேர். எந்த இடம் சார்? சென்னை பாடியில் குருவனுடைய டெம்பிள் இருக்குது, சிவன் கோயில். அது ஒரு குருஸ்தலம். அந்த ஸ்தலத்திற்கு சென்று குரு பகவானை வழிபட்டு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டாலே போதும். சென்னையிலேயே இருக்குது குருஸ்தலம், வேறு எங்கேயும் போக வேண்டாம். ஆலங்குடியில், திட்டையில், சென்னையில் இங்கே இருக்கிறவங்கெல்லாம் பார்த்துக்கலாம். அங்கங்கே இருக்கிறவங்களாம் இங்கே வரான், நம்ம இங்கே இருக்கிற நமக்கு தெரியல. தவளை கதை தான். ஒரு குளத்தில் ஒரு தவளை இருந்ததாம், ஒரு பூவும் இருந்ததாம். எங்கிருந்தோ வந்த வண்டுக்கு அந்த பூவின் அருமை தெரிகிறதாம். பக்கத்திலே உட்காந்துருக்கிற தவளைக்கு அது தெரியல. சென்னை வாசிகள் நிறைய பேருக்கு அது தெரியாது. நம்ம பூ தானே, நம்ம தாமரை தானேன்னு உட்காந்துருக்கோம். ஐயோ அது தாமரைங்க, அந்த பூவுக்கு அந்த வண்டுக்கு அந்த மாதிரி இங்கே தான் குருஸ்தலனே நமக்கு தெரியாது. இப்போ நம்ம பாடியை டெய்லி ட்ராவல் பண்ணி போவோம் வருவோம், ஆனால் அங்கேயே குருஸ்தலம் இருக்கிறது. இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். அதனால் குரு பயிற்சி, குரு அதிசார பயிற்சி இத்தனை நல்ல விஷயங்கள் தெரிகிறது. உங்கள் கேள்வி. அதனால் இந்த குரு அதிசார பயிற்சி வருகிறது சிறப்போடுது. நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக இந்த அதிசார குரு பயிற்சி பற்றி சொன்னீங்க சார். மிக்க மகிழ்ச்சி. Play music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன்ஸ். மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், 1 வாங்கினால் 1 இலவசம்.